ஒகேனக்கல்ல மீன் சாப்பாடு சாப்பிட போறேன். செய்ய ஆர்டர் கொடுத்தா வந்துருச்சு. ஒகேனக்கல் வந்துட்டு மீன் சாப்பாடு வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க அங்க இருக்க மீன் மார்க்கெட்ல 2 மீன் பெரிய மீனா வாங்கி கிளீன் பண்ண கொடுத்துட்டோம். அங்க இருக்க தண்ணியில மீனை பக்காவா கிளீன் பண்ணிட்டு மீனை எண்ணிக்கோங்கப்பான்னு சொல்லிட்டாங்க. வறுவலுக்கும் குழம்புக்கும் மீன் வாங்கியாச்சு. அடுத்து சமையல் தான். சமையல் முடிஞ்சு சோறு சுட சுட வந்துருச்சு. சாப்பாடு மேல கொதிக்க கொதிக்க மீன் குழம்பு ஊத்தியாச்சு. பார்க்கவே சும்மா தெரிஃபிக்கா இருக்கு. அம்மியில அரைச்ச இஞ்சி பூண்டு மசாலால ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டாங்க. ரசத்தை சாப்பாட்டுல ஊத்தும் போது செம்மையா இருந்தது. இந்த மீன் சாப்பாடை நான் ட்ரை பண்ணி பார்த்ததுல காரசாரமா சூப்பரா இருந்தது. ஏன்னா ஒகேனக்கலுக்கு வந்து டூரிஸ்ட் பிளஸ் வராங்கப்பா. மீன் வாங்கி கொடுத்தாங்களாக்கா மீன் செஞ்சு கொடுப்போம். மீன் குழம்பு, மீன் ஃப்ரை இது செஞ்சு கொடுப்போம். மீன் வந்து சிக்கனு மட்டன் அது மாதிரி செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா சிக்கன் மட்டன் எல்லாம் செய்வோம். மட்டன் வந்து கிரேவி வைக்க சொன்னா கிரேவி வச்சு தருவோம். இல்லை அப்படி தொக்கு மாதிரி அப்படியே ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுக்க சொன்னாலும் பண்ணி கொடுப்போம். சிக்கனும் செஞ்சு கொடுப்போம். எப்பவுமே இங்கதான் இருப்பீங்களா? எப்பயுமே ஒகேனக்கல் தான் எங்களுக்கு தான் வேலை. லீவே கிடையாது? லீவ் எல்லாம் கிடையாது. காலையில எந்திரிச்சுமாக்கா 6-7 மணிக்கு இங்க வந்துருவோம். ஒகேனக்கல் வந்தீங்கன்னா மீன் சாப்பாடு சாப்பிடணுமா? அப்போ சரோஜா அக்காவை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.